ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வசனத்தினராக நம்ம சிந்தைகளை திருப்புவோம். வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 22வது அதிகாரம் அதில் 12வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். நான் வருவது மாத்திரமல்ல, என்னோடு கூட நீங்கள் செய்கிறதுக்கான பலனும் கூட வரப்போகிறது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற பலருடைய வாழ்வுல இயேசு வரப்போறாருங்கிற ஒரு பெரிதான நம்பிக்கை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது அதை குறித்ததான ஒரு பயம் இல்லாம கிறிஸ்தவ உலகத்துல இயேசு வருவார், நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நான் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அதோடு கூட பலன் கொண்டு வர போகிறாரு. நான் ஒரு தவறு செஞ்சு கொண்டு இருக்கேன்னா அந்த தவறுக்கான பலனும் இயேசுவோடு வரப்போகிறது, அதற்கான நியாய தீர்ப்பும் வரப்போகிறது பயம் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வாழ்றோம், இயேசுப்பா நம்புறோம், சந்தோஷத்தை தருவாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, மறுவாழ்வை கொடுத்து யாருமே யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கிறோமா? உலகத்துல இருக்கிறது ஒரு வாழ்க்கை, என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம், அனுபவிச்சுட்டு போயிடலாம், ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பகிரங்கமான வருகை வரும், அன்னைக்கு அவரோடு கூட நாம் செய்கிற தவறுக்கும் பலன் வரும், நாம் செய்கிற நன்மைக்கும் பலன் வரும். அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்க நன்மை செய்றீங்களா, தீமை செஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க நன்மை செய்வீங்கன்னா உங்களுக்கான மகிமை உள்ள பலனை கர்த்தர் கொண்டு வருவாரு. ஆனா தீமை செஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னா இன்றைக்கு மனம் திரும்பி தேவனுடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இரவு நீங்கள் தூங்கி காலையில் நீங்க எந்திரிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை வருமானால் யோசித்து பாருங்க, நம்ம பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? வேதம் சொல்லுகிறது, திருடனை போல நான் வருவேன்னு சொல்றாரு. திருட வரும்போது சொல்லிட்டு வருவாங்களா, இப்ப நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு? இயேசு கிறிஸ்து திருடனை போல, மின்னலை போல வருவார். அன்றைக்கு நாம் ஆயத்தமா இருப்போமானால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்ல அந்த 5 கன்னிகைகள் போல என் கையில ஒண்ணுமே இல்லை, அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆயத்தப்படுத்திக்கலாம். சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கடைசி நாட்கள்ல நம்ம இயேசுப்பா நம்பிட்டோம் அப்படின்னா நான் நல்லா இருந்துருவேன், சாகர தருவாயில நான் ஏசப்பட்டு ஒப்பு கொடுத்துருக்கேன்னா நான் எப்படியாச்சும் நான் சரியாயிரும் நினைப்போம். ஒரு இதில் நான் வாசிச்சேன், என்ஜாய் எவ்ரி மூமெண்ட், ஏன்னா டெத் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வாழ்க்கையில மரணம் என்பது அன்எக்ஸ்பெக்டட். என்னைக்கு நம்ம மரித்து போவோம், இன்னைக்கு நம்ம இரவு தூங்கி காலையில் எந்திரிப்போமான்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நிச்சயத்தோட நம்ம யாருமே தூங்கி எந்திரிக்க முடியாது. ஏன்னா டெத் என்பது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நம்ம வாழ்க்கையில அது நினைக்காத நாட்கள் வரும். அதே போலதான் கர்த்தருடைய வருகையும் அவர் நினையாத நாட்களில் வருவாரு. நீங்கள் எதிர்கொண்டு போகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் வரும்போது எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காம அவருக்கு எதிர்கொண்டு போங்கள். நிச்சயமாய் பரலோகத்துல உங்களுக்கான பலன் உங்க கையில கர்த்தர் கொடுப்பார். அதனால வருகை கொடுத்த ஒரு எண்ணத்துல வாழுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவரை தேடி அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.